அதனால தான் ஞானஸ்தானம் என்பதை அந்த விதிமுறைக்கு உட்பட்டு தான் அதை செய்யணும்னு வேதமே சொல்லுது. என்ன அந்த விதிமுறை? இருதயத்தில் விசுவாசிக்கணும், வாயினால் அறிக்கை பண்ணணும். இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அதன் பின்பு அந்த ஞானஸ்தானத்தை கொடுக்க சொல்லுது. இப்போ ஒரு குழந்தைய நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தையினால் விசுவாசிக்கவும் முடியாது, அறிக்கை பண்ணவும் முடியாது, தான் என்ன விசுவாசிக்கிறோம்ன்றதை அது உணரவும் தெரியாது. இல்லை, குழந்தை பேச தெரியாது. அதனால் ஞானஸ்தானம் என்பதை குழந்தைங்களுக்கு கொடுப்பதில்லை வேதத்தின்படி. மாறா பிரதிஷ்டப்படுத்துகிறோம். பிரதிஷ்டைன்றது வேதத்தில் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. கர்த்தருக்காக பிரித்து வைப்பது. இப்போ அண்ணால் சாமுவேல் எப்படி பிரித்து வச்சா பாருங்க. கர்த்தாவே உமக்காக. நம்ம வாழ்க்கையிலையும் பிள்ளைகளை கர்த்தருக்காக நம்ம பிரித்து கொடுக்கும்போது கர்த்தர் அதை பாதுகாத்து கொள்வார். கர்த்தர் அதை ஏற்ற காலத்தில் அதை தொடுகிறார், அதை ரட்சிக்கிறார். ஏன்னா கர்த்தர் கருத்துலேருந்து வந்தது. சங்கீதம் 127:4 சொல்லுது, கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வந்த சுதந்திரம், பிள்ளைகள் தேவன் கொடுக்குற பரிசு. ஒரு இடத்துல சொல்லுது பொக்கிஷம்னு எழுதி வைக்கப்பட்டிருக்கு. அப்போ குழந்தைகளை கர்த்தருக்கு என்று நம்ம பிரித்து